சந்தோஷமே எங்கும் சந்தோஷமே. Rubilux Rockfort Paints. என்னதான் மோடியால இருந்தாலும் என்னதான் அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு 4 லட்சம் ஓட்டை போன தடவை கூட்டணியா நின்னாங்க. நீங்க பிஜேபியில தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஏடிஎம்கே எங்க தவறு பண்ணிச்சு, பிஜேபி எங்க தவறு பண்ணலன்னு நான் சொல்றேன். ராஜஸ்தான்ல வந்து இந்த தடவை 17 சீட் தான் சொல்றாங்க. ராஜஸ்தான் வந்து போன தடவை ஃபுல்லா வந்தது. நமக்கு இந்து கன்சாலிடேஷன் வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கலாம். ஸோ மோடி மேஜிக்ங்கிறது வந்து இன்னைக்கும் ஒர்க் அவுட் ஆகுது. மேபி அந்த அந்த அவருக்கு ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கா இல்லைன்னு தெரியல. குஜராத், ஹரியானா, யூபி, உத்தரகாண்ட், ராஜஸ்தான் இந்த மாதிரி பல ஸ்டேட்டில் வந்து பெரிய ஒரு ஆளுமையோடு இருக்கார். அப்படின்னா அங்கே உள்ள சிஎம்லாம் விட இவருக்காக ஓட்டு போகிறவங்க தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குஜராத்தில் வந்து யார் சிஎம்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் மோடி ஊர் அவ்வளோதான். மோடிக்கு எதிராக மோடி மிகப்பெரிய தலைவர் அப்படியா இல்லையா அப்படின்னு கேட்கறது முன்னாடி எதிர யாருமே சரியா இல்லை. அதனால இவர் பெரிய தலைவரா தெரிகிறாரு. என்ன எதிர யார் நிற்கிறாங்கிறத பொறுத்தா நம்ம வந்து இவரை யோசிக்க முடியும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஸ்டாலினுக்கு எதிர வந்து இங்க சரியான தலைமை இல்லை. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சந்திரசேகர். வணக்கம். எக்ஸிட் போல் ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஒரு சில சேனல்களில் வந்து பாஜக கூட்டணிக்கு 350க்கு மேலே தொகுதிகள் கொண்டு கிடைக்கும் சொல்றாங்க. இன்னொரு சில சேனல்களில் வந்து 300க்கு மேலே வரும்னு சொல்றாங்க. ஆனால் யாருமே இது வரைக்கும் இந்தியா கூட்டணி சொல்லலை. இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் நீங்க எதிர்பார்த்த மாதிரி வந்திருக்கா? இல்லை, இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் வந்து ஆல்மோஸ்ட் இதுவரெல்லாம் எல்லாரும் சொன்ன மாதிரி தான் வந்திருக்கு. எதிர்பார்த்தபடி தான் நான் சொல்லுவேன். என்ன பொறுத்தவரையிலும் பல பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க, பல சேனல்கள் இதை பற்றி பேசியிருக்காங்க, பல அரசியல் பண்டிதர்கள் இதை பற்றி பேசியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அவங்க சொன்னது தான் வந்துட்டு இருக்கு. ஆரம்பத்திலேருந்தே பிஜேபியும் சரி, பிரதமர் மோடி அவர்களும் சரி 400 தான் எங்கள் இலக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ஒரு விஷுவல் திங்கிங்காக இருக்கலாம், அது பேராசையாக கூட இருக்கலாம். இந்த 400லாம் வந்து அந்த மார்க் இருக்கு பாருங்க, அந்த மார்க்கை தொட முடியவே முடியாது. ஆனால் அட் த சேம் டைம் போன முறை வந்து பிஜேபி மட்டும் 303 வந்தாங்க, அலையன்ஸ் சேர்த்து 352 வரலாம் வந்தாங்க போன முறை. இந்த முறை வந்து அந்த நம்பரை தொடுமா அப்படிங்கிறது நிறைய சந்தேகங்கள் இருக்கு. இந்த போல் ரிசல்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போன தடவை வந்த மாதிரியே தான் வருது. சில பேர் வந்து 350 கிராஸ் பண்ணுறது 2-3 பேர் தான் 350 கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னாடியே பிஜேபி வந்து 400 சீட்டு அப்படின்னு ஒரு இலக்கு வச்சாங்க. 400ங்கிறது ஒரு விஷுவல் திங்கிங்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது வந்து பேராசையாக கூட இருக்கலாம், அல்லது பிஜேபி தொண்டர்களை வந்து ஊக்கப்படுத்துவதாக கூட இருக்கலாம். ஆனால் 400ங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தி, அது வர வாய்ப்பே இல்லை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா போன முறை அவங்க வந்து 303 பிஜேபி மட்டுமே வந்தாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து 352 வந்தாங்க. ஸோ இந்த முறை வந்து 350 கிராஸ் பண்ணுமா அப்படிங்கிறது நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அது வந்து எல்லா ரிப்போர்ட்டும் வரும்போது பார்த்தா போன தடவை விட இந்த முறை வந்து எல்லா ஸ்டேட்லையுமே கொஞ்சம் குறையும் போல தான் தெரியுது. அதாவது அட்லீஸ்ட் ஃபியூ சீட்ஸ், ஒரு 5 to 10 சீட்ஸ் குறையும் போல இருக்கு. ஆனால் அந்த 5 to 10 சீட்ஸ்ன்றது எல்லா ஊர்லேயும் குறையுது. இப்படி கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னாக்கா 23 சீட் தான் வரும்னு சொல்றாங்க. போன தடவை அவங்க வந்து அங்கே 27 சீட் ஜெயிச்சு ஃபுல்லா ஜெயிச்சாங்க. ஆமா, ராஜஸ்தான்ல வந்துட்டு 25 ஜெயிச்சாங்க. இந்த தடவை வந்து 18 தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஜார்க்கண்ட்லயும் குறையும். இப்படி எல்லாத்தையும் 5 குறைஞ்சிச்சுனாக்கா எனக்கு என்னவோ அந்த 300 வருமா, இந்த ஒப்பீனியன், இந்த எக்ஸிட் போலவே சரியா வருமா அப்படின்னு எனக்கு தோணல. எனக்கு இப்படி குறைஞ்சிச்சுனாக்கா அவங்க வந்து கண்டிப்பா 300 கீழே தான் வருவாங்கன்னு நான் சந்தேகப்படுறேன். குறிப்பா அவங்க சொல்றது ஜார்க்கண்ட்ல தான் வந்துட்டு இந்த அக்னிவீர் பிரச்சனை வந்து அது பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னாக்கா அங்க மட்டும் பாதிப்பு ஜாஸ்தியா இருக்கு. அங்க வந்து மிலிட்டரிக்கு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள அது பாதிச்சிருக்கு. அதே மாதிரி வந்துட்டு ஹரியானாலையும் பாத்தீங்கன்னா சீட்ஸ் குறையுது. அங்க அந்த ஜாட் ப்ராப்ளம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பிஜேபிக்கு அகேன்ஸ்டா இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் நினைக்கிறதுனாக்கா, மோடி இந்த தடவை ரொம்ப இஸ்லாமியர்களை தாக்கி பேசிட்டாரு. அதனால இஸ்லாமியர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுவாங்களோ அப்படின்றது என்னுடைய ஒரு இதுவா இருக்கு. அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? முழுக்க காங்கிரஸ் ஓட்டு போடுவாங்களா அல்லது அந்தந்த ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற நிறைய கொஸ்டின் இருக்கு அதில். அது வந்து அது எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஏற்படுத்தும், அதில் நிச்சயமாக அது ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தும். ஏன்னா போன முறை வந்து மோடி வந்து அந்த அளவுக்கு ஓப்பனாக பேசலை, இஸ்லாமியர்கள் கொஞ்சம் அரவணைச்சே பேசினார். இந்த தடவை வந்து ஒரு நமக்கு இந்து கன்சாலிடேஷன் வேணும் அப்படின்னு அவன் நினைச்சிருக்கலாம். அவருடைய ஸ்ட்ராட்டஜி அப்படியே இருந்திருக்கலாம். முஸ்லீம்களை வந்து நம்ம வந்து தாக்கி பேசுறதை விட இஸ்லாமியர்களை வந்து டைரக்டா அட்டாக் பண்ணும்போது இந்து கன்சாலிடேஷன் இன்னும் ஜாஸ்தியா வரும். இப்போ ஹிந்துஸ் ஓட் கன்சாலிடேஷன் நீங்க சொல்றீங்க, ஆனா இந்த ஹிந்துஸ்ன்றதை இவங்க வந்து எஃப்சி அண்ட் பிசி தான் பாக்குறாங்க. எஸ்சி அந்த அளவுக்கு வந்து ஓட் போடுவாங்க. இல்ல, எஸ்சிலேயே வந்து பிஜேபி எஸ்சிஸ் இருக்காங்கல்ல, பிஜேபிக்கு வந்து ஓட்டு போற எஸ்சிஸ் வந்து ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. அதுவும் இப்போ டெவலப் பண்ணிட்டாங்க. நார்த் இந்தியாவில் அதுவும் வந்துருச்சு. அதை நம்ம அதையும் கணக்கில் எடுத்துக்கணும்.
நீங்கள் சொல்ல ஒரு பாயிண்ட்டு, பட் எஸ்சிஸ் எல்லாருமே சாலிடாக அந்த பக்கம் போவாங்கன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு இந்த எக்ஸிட் போல்ல எந்த ஸ்டேட்லாம் அதிர்ச்சியை கொடுத்துருக்கு? ராஜஸ்தானில் வந்து இந்த தடவை 17 சீட் தான் சொல்கிறாங்க. ராஜஸ்தான் வந்து போன தடவை ஃபுல்லாக வந்தது. இந்த முறை ராஜஸ்தான் வந்து குறையுது. அதேமாரி ஜார்க்கண்டும் கொஞ்சம் குறையுது. நீங்க சொல்லாம எனக்கு வந்து கர்நாடகாவில் சில டவுட்ஸ் இருக்கு. ஏன்னா கர்நாடகாவில் வந்து ரேவண்ணா பிரச்சனை வந்து மிகப்பெரிய வந்து நாடு கூட கிளப்பி விட்டுருச்சு. அப்படி இருக்கும்போது பிஜேபி அங்க வந்து 20 சீட்டாவது ஜெயிக்கும், குறைஞ்சபட்சம் 20வது ஜெயிக்கும். ஒரு சில 22 கொடுத்துருக்காங்க. ஆமா, அது எனக்கு எப்படி நடக்கும்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு அந்த விஷயம். இப்ப கர்நாடகா பொறுத்தவரை கர்நாடகாவில் வந்து ஸ்டேட்டுக்கு ஒரு மாதிரி போறாங்க, சென்ட்ரலுக்கு ஒரு, நான் முதல்ல சொன்னேன் சென்ட்ரலுக்கு ஒரு மாதிரி போறாங்க. நீங்க சொன்ன ரேவண்ணா விஷயம் இருக்குல்ல, அந்த ரேவண்ணா விஷயத்துல கூட ரேவண்ணாவும் சரி அவருடைய மகன் 2 பேரும் இப்போ தானே வந்து சரண்டர் ஆகியிருக்காரு. பொதுவாக நம்ம ஜனங்களை வந்து இந்த மாதிரி செக்ஸ் ஸ்கேண்டல் இருக்கு பாருங்க, அது ஊழல், இதெல்லாம் வந்து நம்ம ஜனங்கள் வந்து பெருசாக எடுத்துக்கொள்ளையோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வருது. உங்களுடைய கேள்விக்கு தான் என்னோட பதில். இதெல்லாம் வந்து பெரிய இஷ்யூல, இது எங்கே தான் நடக்கலை, பல இடங்கள்ல இந்த மாதிரி வந்து செக்ஸ் ஸ்கேண்டல், பலாத்காரம், இந்த மாதிரி விஷயங்கள் பல மேல் இடத்துல பல இடங்கள் நடக்குது, தப்பிச்சு வந்துடுறாங்க. இப்போ தமிழ்நாட்டிலேயும் செந்தில் பாலாஜி இஷ்யூ இருக்குது, பொன்முடி இஷ்யூ இருக்குது. ஆனால் அதை தாண்டி தமிழ்நாட்டில் நல்ல ஓட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் இப்போ அந்த கருத்து கணிப்புப்படி தமிழ்நாட்டில் வந்து நிறைய ஊழல், குறைஞ்ச 33 ஜெயிக்கும். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 34, 35 வரை ஜெயிப்பாங்கங்கிறாங்க. பிஜேபி வந்து 2 ஜெயிச்சா பெரிய விஷயம், ஏடிஎம்கே 2 to 3ங்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தா தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கே அலைன்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஜெயிப்பாங்கிறாங்க. அப்போ இந்த இஷ்யூஸ் என்னாச்சுன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா என்னால் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா பொதுவாகவே நாடு முழுக்கவே அது வந்து நார்த்து டு சவுத்து இந்த மாதிரி சில ஸ்கேண்டல்ஸ் இருக்குது பாருங்கள், ஊழல், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது பாருங்க, அதெல்லாம் அதனால கவனத்தில் கொள்ளணும். ஆனால் இப்போ நாடு இருக்கிற நிலைமையில அதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துக்கல. கடைசி நேரத்தில் கொடுக்குற இந்த அமௌண்ட்டு, அப்புறம் ஃப்ரீபீஸ், அதுவும் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் எனக்கு கர்நாடகாவில் எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னென்னா, கர்நாடகாவில் வந்து அதை தாண்டி வந்து அங்கே உள்ள காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து ஃப்ரீபீஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. பஸ்ஸு வந்து தமிழ்நாட்டிலேயாவது லோக்கலில் தான் போகலாம், அங்கே வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடம் எங்கே வேணால் போகலாம், பெங்களூர்லேருந்து உடுப்பி போகலாம், சிருங்கேரி போகலாம், ஃப்ரீயாக போகலாம். அதே மாதிரி வந்து அங்கே மாதம் 2000 தராங்க. இப்போ நீங்கள் கர்நாடகா பற்றி சொன்னீங்க, அதே நேரம் தமிழ்நாடு பற்றி சொன்னீங்க இல்லையா? தமிழ்நாடு விஷயத்தை இன்னும் நம்ப முடியல. ஏன்னாக்கா 4 சீட்டாவது வரும்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க பிஜேபிக்கு. போன தடவைலாம் நோட்டா கீழே ஓட்டு வாங்கிற ஒரு கட்சி ஒரு தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிக்கணும்னாக்கா குறைஞ்சபட்சம் ஒரு 4 லட்சம் ஓட்டாவது வாங்கணும். அந்த மாதிரி வாங்க முடியும் நீங்க நம்புறீங்களா? என்னதான் மோடியால இருந்தாலும், என்னதான் அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாலும், ஒரு 4 லட்சம் ஓட்டை போன தடவை கூட்டணியா நின்னாங்க. இத்தனைக்கும் அதிமுக கூட்டணி நின்னாங்க, இந்த தடவை கூட்டணி இல்லை. அதிமுக கூட்டணி இல்லாத அவங்க மிகப்பெரிய இழப்பு. தேமுதிகவும் கிடையாது, அவங்களுக்கு 1-2% ஓட்டு இருக்கு. அதே நேரத்துல இங்க டிஎம்கே வந்துட்டு போன தடவை இந்த கூட்டணியோட மக்கள் நீதி மையத்தோட கூட்டணி சேர்ந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 3% ஓட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எதை வச்சுட்டு இந்த எக்ஸிட் போல்லாம் வந்துட்டு பிஜேபி 4 சீட் ஜெயிக்கும் அப்படின்னு? நீங்கள் பிஜேபியில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஏடிஎம்கே எங்கே தவறு பண்ணிச்சு, பிஜேபி எங்கே தவறு பண்ணலன்னு நான் சொல்கிறேன். ஏடிஎம்கே வந்து அவங்க பாட்ட கேண்டிடேட் செலெக்ஷனை பார்த்தீங்கன்னா யாரையும் நிறுத்தியிருக்காங்க. அதுதான் எல்லா மீடியாலும் சொன்னாங்க. ஏடிஎம்கே வந்து கேண்டிடேட் செலெக்ஷனில் அவ்வளோ அக்கறை காட்டலை. அவர் ஏடிஎம்கே விசுவாசியாக இருந்தால் போகிறோம், எடப்பாடி பழனிசாமிக்கு விசுவாசமாக இருந்தால் போகிறோம். அந்த மாதிரி ஏடிஎம்கேல வந்து தன்னுடைய விசுவாசிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதே சமயம் பிஜேபியை பொறுத்தவரை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நயினா நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன் அப்படி ஆரம்பித்து எல்லாருமே வந்து கட்சியில் ரொம்ப முக்கிய புள்ளிகள். இதில் என்னென்னா, இது பிஜேபிக்கே ஓட்டு இல்லைன்னா அவங்களுடைய அந்த பர்சனல் என்னதான் பர்சனல் தான் 2 லட்சம் 3 லட்சம் ஓட்டு வாங்கி இல்லை, அவங்க வந்து ரொம்ப ரொம்ப காலமாக அவங்க வந்து கட்சி அரசியலில் பொது மேடையில் இருக்காங்க. அதனால தான் தைரியமாக வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை வந்து கவர்னர் போஸ்ட் ரிசைன் பண்ணிட்டு வர சொன்னாங்க. நயினா நாகேந்திரன் வந்து அவர் ஏடிஎம்கேல ஏற்கனவே இருந்தபோது அவருக்கு மிகப்பெரிய ஓட் பேங்க் ஏற்படுத்தியிருக்காரு. இதெல்லாம் இந்த இப்போ நயினா நாகேந்திரன் இங்கே பக்காவான பிஜேபியால் சொல்ல முடியாது. அவர் ஏற்கனவே நெல்லை தொகுதியில் எல்லாரும் அவரை பண்ணையார்னு கூடுவாங்களாம். அந்த அளவுக்கு அவருக்கு அந்த லோக்கலில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து பொன்னார் இருக்கார்ல, பொன்னார் வந்து ரொம்ப வருஷமாக, இது அவருக்கு 10வது எலெக்ஷன் இது. ஸோ பொன்னாருக்கு வந்து அங்கே வந்து ஏற்கனவே பல மணி நின்று அந்த அதில் கன்னியாகுமரியில் வந்து காங்கிரஸும் பிஜேபிக்கும் அங்கே வந்து ரீஜனல் பார்ட்டிக்கு மரியாதை கிடையாது. அங்கே வந்து ரொம்ப காலமாக வந்து அவங்க 2 பேர் இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பொன்னாருக்கு ஒரு மரியாதை. பொன்னார் இந்த மாதிரி ஆட்கள், இந்த மாதிரி கொஞ்சம் செல்வாக்குள்ள ஆட்கள், அதே மாதிரி வந்து அவர்கள் ஆதரவு பெற்றவர்களும் சரி. இப்போ வந்து சௌமியா அன்புமணி தருமபுரியில், இந்த மாதிரி வந்து அதே மாதிரி தினகரன் தேனியில்,
ஓபிஎஸ் ராமநாதபுரத்தில், வேலூரில் வந்து ஏசிஎஸ், இந்த மாதிரி அவங்களுடைய சப்போர்ட் நிற்கிறாங்க பாருங்க, அவங்களும் பெரிய ஆட்கள். இந்த மாதிரி அவங்க என்ன ஆளை செலக்ட் பண்ணி இந்த தடவை ஒரு கேம்பிளிங் பார்த்துருவோம் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் யார் யாரெல்லாம் ஜெயிப்பாங்கன்னு இந்த இப்போ லோக்கல் சேனல் தமிழ்நாட்டு சேனல் சொல்கிறாங்க பாருங்க, அது கூட பார்த்தீங்கன்னா இந்த பாப்புலர் பிரசன்ஸ் தான் சொல்லுது. இப்போ சமீப காலமா நிறைய பேர் வந்து இந்தியா கூட்டணிக்கு அதிக சீட் வரும், பிஜேபிக்கு எதிர்பார்த்த மாதிரி சீட் வராதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த எக்ஸிட் போல் பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு நேர் மாறா இருக்கு. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்லை, இது எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமா இருந்தால், முதல்ல வந்து பிஜேபி வரும் தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. பிஜேபி அலையன்ஸ் வந்து 350 340 அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து சில பத்திரிகையாளர்கள் வந்து என்ன தியரி சொன்னாங்கன்னா, போன முறை நம்முடைய வாவு தமிழ் அளித்த பேட்டியிலேயே சமஸ் அவர்கள் என்ன சொன்னார்னா, இப்போ குஜராத்தில் 26க்கு 26 வந்துருச்சு, ஹரியானாவில் 10க்கு 10 வந்துருச்சு, உத்தரப்பிரதேசத்தில் 80க்கு 64 வந்துருச்சு, ஸோ ராஜஸ்தானில் 20 25, கர்நாடகாவில் 28 26, பீகாரில் 40க்கு 39, டெல்லியில் 7க்கு 7, எம்பியில் வந்து 29 28, மகாராஷ்டிராவில் 48க்கு 41. ஸோ நீங்கள் இந்த கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன வந்து கிட்டத்தட்ட ஒரு டசனுக்கு கம்மியான இந்த ஸ்டேட்ஸ் எல்லாத்துலேயுமே ஆல்மோஸ்ட் 100% ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இந்த முறை வந்து ஒரு ஆன்டி இன்குபன்சி நிச்சயமாக இருக்கும். ஏன்னா மோடியோடைய ஆன்டி முஸ்லீம் ஸ்பீச் ஆகட்டும், பல விஷயங்கள் ஆகட்டும், அவர் வந்து ஒரிசாவுடைய சிஎம்ஐ பற்றி விமர்சனமாகட்டும், பல விஷயங்கள் அவர் இறங்கி அடித்தார் பாருங்க. கொஞ்சம் அந்த ஸ்டேட்டஸை விட்டு இறங்கி வந்து அடித்தார் அவர். அதெல்லாம் சொன்னதுனால வந்து இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாகும். சமஸ் என்ன சொன்னார்னா, நீங்கள் இது மேக்ஸிமம் டச் பண்ணிட்டீங்க, இனிமேல் அது இறங்கி தான் வர முடியும். நீங்கள் மேக்ஸிமம் வந்த போதே டோட்டல் வந்து 352 தான் வந்தது. பிஜேபி தனிப்பட்ட முறையில் 303 தான் வந்தது. எந்த கிரவுண்டில் வந்து இதோட தாண்டி வருவேன்னு சொல்கிறீங்க? ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு பீகாரில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. இது மகாராஷ்டிராவில் வந்து சாலிடாக 48 41 வந்தது. அப்போ எல்லாரும் பிஜேபிக்கு வந்து ப்ராப்ளமே இல்லை. இப்போ வந்து பிஜேபி வந்து அங்கே வந்து ஸ்ட்ராங்காக இருந்து இன்றைக்கி மகாராஷ்டிராவில் பிரிஞ்சிருச்சு. அதே மாதிரி வந்து பீகார்லேயும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அப்புறம் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே ஒரு விஷயத்தை நம்ம முதல்ல யோசிக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து இல்லை வர முடியாது அப்படின்னு வெவ்வேறு ரிப்போர்ட் சொல்லுது. இப்போ சமஸ் அவர்கள் வந்து அவரே வந்து நார்த் இந்தியாவில் ஒரு டூர் போயிட்டு வந்துடுறாரு. இது மாதிரி இன்னும் சில ஜேர்னலிஸ்ட்லாம் டூர் போயிட்டு வராங்க. எப்பவுமே ஒரு 2-3 பேர் புள்ளி வரதோ சொல்லும்போது மற்றவங்களும் அப்படியே ஆமாம் அது நடக்குமே அப்படிம்பாங்க. இது அப்படியே வந்துடும் நியூஸ். இப்போ இந்த எக்ஸிட் போல்லாம் பார்த்தா இன்னும் மோடி மேஜிக் வந்து இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை மோடி மேஜிக்ங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். மோடி மேஜிக்ங்கிறது சுத்தமாக வேனிஷ் ஆகலை. ஆயிருந்தால் இந்நேரம் அவர் வந்து, ஏன்னா தமிழ்நாடு மீடியாவில் இப்போ அவர் தியானம் பண்ணதெல்லாம் கிண்டல் பண்ண நிறைய பேர் இல்லை. நீங்கள் நம்ம ஊரில் பார்க்குறீங்க, அவர் வந்து எல்லாத்தையுமே வந்து தனக்கு பாசிட்டிவாக பார்க்குறாரு. அவருடைய எல்லா ஆக்டிவிட்டிஸுமே ரொம்ப கணக்கு பண்ணி தான் செய்கிறாரு அவர். இன்னும் நார்த் இந்தியாவை பொறுத்தவரை அந்த அந்த இந்துத்துவாவுடைய இது அவருடைய பேச்சு இருக்கு பாருங்க, இந்துத்துவா பேச்சாகட்டும் எல்லாத்துலேயும் அவர் பேசுகிறாரு பாருங்க. இங்கே இந்த இடத்துல தான் வந்து அந்த தியானம் பண்ண இடம், விவேகானந்தரை போய் கும்பிட்டது, இது எல்லா விஷயங்களையும் வந்து நார்த் இந்தியாவில் பார்க்குறாங்க. நீங்கள் சொல்லும் போது எனக்கு தோணுது, இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலில் வந்து 12 தொகுதிகளில் தேர்தல் நடக்குது. வெஸ்ட் பெங்காலில் வந்து விவேகானந்தர் வந்து ரொம்ப பாப்புலரான ஆள். அதனாலேயே என்னவோ அவர் இன்னைக்கு வந்து விவேகானந்தர் மண்டபத்தில் வந்து இங்கே வந்து உட்காந்துட்டாரு. அது இன்டைரக்டாக வெஸ்ட் பெங்காலுக்கான பிரச்சாரம் இருக்கலாம். அப்படி பார்த்தா எலெக்ஷன் கமிஷன் எப்படி இதெல்லாம் விட்டு இல்லை, இது இருந்தால் அவங்க டெக்னிக்கல் கிரவுண்டில் இதை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. நேற்று நான் படித்த போது டெக்னிக்கல் கிரவுண்டில் அவர் தியானம் பண்ணுறாரு. நீங்கள் பேசுறது வேற, அவர் தியானம் பண்ணுறாரு. எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. அவர் வந்து எலெக்ஷன்லாம் முடிஞ்ச ஒரு ஸ்டேட்டில் வந்து உட்காந்து அவர் பாட்டில் ஓரமாக தியானம் பண்ணிட்டாரு. அவர் எதுவும் பேசவே இல்லை. அதை நாங்கள் கட்டுப்படுத்த முடியாதுங்கிறப்ப தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ மோடி மேஜிக்ங்கிறது வந்து இன்றைக்கும் ஒர்க் அவுட் ஆகுது. மேபி அந்த அவருக்கு ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கா இல்லைன்னு தெரியல. குஜராத், ஹரியானா, யூபி, உத்தரகாண்ட், ராஜஸ்தான், இந்த மாதிரி பல ஸ்டேட்டில் வந்து பெரிய ஒரு ஆளுமையோடு இருக்கார். அப்படின்னா அங்கே உள்ள சிஎம்லாம் விட இவருக்காக ஓட்டு போகிறவங்க தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குஜராத்தில் வந்து யார் சிஎம்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் மோடி ஊர் அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சு போச்சு. ராஜஸ்தான் அப்படித்தான். இன்றைக்கும் பல பேர் வந்து மோடிக்காக ஓட்டு போடுறாங்க. அப்படின்னா இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ண விரும்புகிறேன். காங்கிரஸ் வந்து ஒரு நல்ல ஆளுமையுள்ள தலைமையை இழந்தெடுத்து. இப்போ ராகுல் காந்தி வந்து பாத யாத்திரை பண்ணாரு இந்தியா ஃபுல்லாக, அது இம்பாக்ட் இல்லை. அது இம்பாக்ட் இல்லை. ஜனங்கள் வந்து ராகுலை வந்து இப்போ நீங்கள் மோடி எப்படி இங்கே தமிழ்நாட்டை கிண்டல் பண்ணாங்களோ அதுமாதிரி வட இந்தியாவில் அவர் பப்புங்கிற அளவிலே கிண்டல் பண்ணுறாங்க. ஸோ ராகுலை வந்து ஒரு பவர்ஃபுல் லீடராக பார்க்கல. இந்த பிரச்சாரத்தில் வந்து மோடி வந்து அதிகமாக பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. சுமார் 208 கூட்டங்களை கலந்துட்டு இருக்காரு. ஆனால் வந்துட்டு இங்கே ராகுல் காந்தி வந்து 107 தான் கலந்துட்டு இருக்காங்க.
பிரியங்கா காந்தி 108 கூட்டங்களை கலந்துட்டாங்க. ஆமா. அப்படி பார்த்தா ராகுல் பிரியங்காவை டெவலப் பண்ணிட்டு வராங்க காங்கிரஸ். இல்ல அப்படி சொல்ல முடியாது சுதீர். அதிகமான கூட்டங்களை கலந்துக்கிட்டதுனாலே ஒருத்தர் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா எம்ஜிஆரை எதிர்த்து எம்ஜிஆர் வந்து கலைஞரை எதிர்த்து 3 முறை ஜெயிச்சாரு, சிஎம் ஆனாரு. கலைஞர் வந்து அவ்வளோ கூட்டங்கள் கலந்துக்கிட்டாரு. நானே எத்தனையோ கூட்டங்களில் எங்கள் ஊர் மாயவரத்தில் கலந்துட்டு இருக்கேன். கலைஞர் அவ்வளோ கூட்டங்கள், எம்ஜிஆரை விட அதிகமாக பேசுகிறவருக்கு கலைஞருக்கு அவ்வளோ கூட்டம் வரும். ஆனால் ஓட்டு வந்து எம்ஜிஆர் தான் விழுந்தது. அதில் கூட்டங்கள் நிறையா நடத்துறதுனாலே ஓட்டு விழுந்துட சொல்ல முடியாது. அந்த மக்களுக்கு வந்து அந்த பர்சனாலிட்டி மேலே நம்பிக்கை வரணும். ஒரு மாதவர சிந்தியா, ராஜேஷ் பைலட் மாதிரி ஒரு காங்கிரஸில் வந்து என்னை பொறுத்தவரை நீங்கள் கேட்குறதுனால சொல்கிறேன், ஒரு உறுதியான தலைமை. இந்த ஆள் வந்து ஹீ வில் டெலிவர் த குட்ஸ். இந்த மனிதன் வந்து நிச்சயமா சாதிப்பார் அப்படின்னு எப்படி மோடி வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தியிருக்காரோ, இந்த ஆள் வந்து சரியான ஆள், இவர் நமக்கு எல்லாம் செய்வார். அவர் மோடி என்ன செய்றாரு, கரெக்டாக வந்து இந்த நாட்டு மக்கள் எதை விரும்புகிறாங்களோ அந்த இந்துத்துவ கார்டை அவர் கரெக்டாக அந்த கார்டை யூஸ் பண்ணுறாரு. ஸோ காங்கிரஸில் வந்து இதே மாதிரி ஒரு வலிமையான தலைமை வந்து இப்போ ராகுல் காந்தி திரும்ப இந்திரா குடும்பத்திலேயே இருக்காங்க. மேபி பிரியங்கா காந்தியை வந்து தலைமையை ஏற்றுக்கிட்டால் நீங்கள் நினைக்கிற அந்த ஆளுமையுள்ள ஒரு தலைமை காங்கிரஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. காங்கிரஸ் வந்து இட் இஸ் ஹை டைம் காங்கிரஸுக்கு வேறு ஒரு அருமையான தலைமை எடுத்துக்கணும். ஒன்று ராகுல் பற்றி இன்னும் அவங்களுக்கு பெரிய அபிப்பிராயம் ஒரு நல்ல ஒரு தலைமையே அப்படின்னு இல்லை. அவர் என்னதான் பாத யாத்திரையெல்லாம் போயிட்டு வந்து பல மக்களை சந்திச்சாரு, நிறைய டீ சாப்பிட்டாரு, எங்கெங்கேயோ போனார் வந்தார், கூலி தொழிலாளி மாதிரி போற்ற பக்கத்தில் போய் நின்றுருந்தார், எல்லாம் செஞ்சார். பட் அவங்களுக்கு அது நம்பிக்கை வர மாட்டேங்குது. அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல அருமையான தலைமை வந்து காங்கிரஸுக்கு வேணும். இப்போ வந்து மல்லிகார்ஜுன கார்கே இருக்கலாம், அவர் சீனியர் லீடரு. மல்லிகார்ஜுன கார்கே வந்து கர்நாடகத்திலே வந்து அவருக்கு ஒன்றும் பெரிய செல்வாக்கு கிடையாது. அவர் ஒரு சீனியர் லீடர் மதிப்பாங்களே மிஞ்சி ஒரு சித்தராமையா மாதிரி ரொம்ப காலமாக இருக்கார். அவர் ஒரு சித்தராமையா மாதிரி, அந்த மாதிரி ஒரு குண்டுராவ் மாதிரி, அந்த மாதிரி ஒரு பெரிய ஆளுமை அவருக்கு இல்லை கர்நாடகாவிலே சொல்கிறேன். ஸோ அவரை வந்து ஒரு வழிகாட்டியாவனா வச்சுக்கலாமே மிஞ்சி அவரை வந்து ஒரு பெரிய தலைவர் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த எக்ஸிட் போல் வந்து பிஜேபி ஜெயிக்கும்னு சொல்லுது. ஆனால் பல எக்ஸிட் போல் வந்து முன்னாடி ஃபெயிலியர் ஆயிருக்கு. எக்ஸாம்பிள் 2004 வந்து பிஜேபி வந்து ஆட்சி அமைக்கும், அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் 240 சீட் வரும் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் எக்ஸிட் போல் வந்துச்சு. ஆனால் ரிசல்ட் அப்படியே மாறி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 2015 ஆம் ஆத்மி கட்சி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆட்சியை பிடிக்கும்னு சொன்னாங்க. ஆனால் ஆம் ஆத்மி கட்சி வந்து அமோகமா ஜெயிச்சாங்க. அதே இது வந்துட்டு யூபி எலெக்ஷன் 2017 இருந்துச்சு. 2017 வந்து பிஜேபி வராது, ஏன்னா நிறைய பேர் கோபமா இருக்காங்கன்னாங்க. ஆனால் அதையும் மீறி வந்து பிஜேபி வந்தது. அதே மாதிரி பீகார்ல 2015 தேர்தலில் பிஜேபி ஜெயிக்கும்னாங்க, ஆனால் பிஜேபி ஜெயிக்கல. அதுக்கு பதிலாக நிதிஷ்குமார் லாலு யாதவ் கூட்டணி தான் ஜெயிச்சுது. இப்படிலாம் பார்த்தீங்கன்னாக்கா பல நேரங்களில் வந்துட்டு எக்ஸிட் போல் ஃபெயிலியர் ஆயிடுது. இந்த எக்ஸிட் போல் நம்பலாமா? இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பலங்கிறத நான் கொஞ்சம் சின்ன கரெக்ஷன் போடுறேன். பலங்கிறது சிலன்னு வேணா ஒத்துக்கிறேன். நான் பலங்கிறத ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இந்த 25 வருஷமா தொடர்ந்து பல எக்ஸிட் போல்ஸ் நடந்திருக்கு, நிறைய எக்ஸிட் போல் நடந்திருக்கு. நம்ம வந்து எல்லாருமே மெட்டிகுலஸ்னு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ரொம்ப ரொம்ப துல்லியமாக சாம்பிள்ஸ்லாம் சரியாக எடுத்து எத்தனை ஆயிரங்கள் சரியான ஆட்கள் எடுக்கிறாங்களா அப்படிங்கிற கொஸ்டின்லாம் இருக்குது. இது எத்தனை நம்பர்ஸ் இருக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துல எத்தனை நம்பர்ஸ் இருக்கிறாங்க, இதை வந்து இந்த ப்ரொபோர்ஷன் த்ரூ அவுட் த ஸ்டேட் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு சில பேர் தப்பாக பண்ணலாம். ஆனால் இப்போ சமீபத்தில் வந்து சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட்டில் வந்து நிறைய பேர் இது ரொம்ப ரொம்ப நல்லா செய்கிறாங்க. இது ஒரு பெரிய சயின்ஸ் கூட இருக்குது. இது வந்து இந்த மாதிரி போல் அனாலிசிஸ் கரெக்டாக கண்டுபிடிக்கிறது இது ஒரு சயின்ஸ். இந்த சயின்ஸ் படி இவங்க நிறைய பேர் நல்லா பண்ணுறாங்க. அதில் வந்து நிறைய பயஸ் இருக்குது, ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக சில பேர் செய்கிறாங்க, அதுக்கு பின்னணியில் நிறைய வேலை இருக்குங்கிறதுலாம் மறுக்கவே இல்லை. ஆனால் அதை தாண்டி ஏன்னா அந்த சம்மந்தப்பட்ட இன்ஸ்டிடியூஷன் இருக்குல்ல, அது டைம்ஸாக வச்சுக்கலாம், ரிப்பப்ளிக்காக இருக்கலாம், அல்லது வந்து இந்தியா டுடே இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம், அவங்களுக்குன்னு ஒரு கிரெடிபிலிட்டின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. நம்ம பாட்டில் ஒரு சர்வே போடுறோம், அந்த சர்வேக்கு நேர் ஆப்போசிட்டாக வருது. அப்புறம் மற்ற சேனல்லாம் இங்கே கிண்டல் பண்ணுவாங்க, மற்ற சேனல் வந்து ஜாடமாடியாக கிண்டல் பண்ணுவாங்க. பப்ளிக் வந்து சொல்லுவாங்க, பப்ளிக் இன்றைக்கி எல்லாமே கையில் லேப்டாப்பும் செல்லை வச்சுட்ருக்காங்க. பப்ளிக் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னாச்சு அவனை நம்பாத. பப்ளிக் இன்றைக்கி எல்லாருமே சாதாரணமாக ஊர் மொபசலில் இருக்கவங்க கூட அவனை நம்பாத, போன தடவை சுத்தமாக அவர் சொன்னது எல்லாம் அவுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கொஸ்டின் ஒன்று இருக்குது. நீங்கள் பாட்டில் இஷ்டத்துக்கு பேசிட்டு இஷ்டத்துக்கு நம்பர் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்புறம் அவங்களுடைய இது கெட்டு போயிடும். நான் தமிழ்நாட்டிலே கூட ஒரு பிரபல பத்திரிகை இந்த மாதிரி வந்து சர்வே எடுத்தது. சர்வே எடுத்து அடுத்த வாரம் ரிசல்ட் வரும், முதல் வாரம் வந்து சர்வே எடுத்து அவர் தோற்றுருவார் அப்படின்னு பார்த்தா நேர் ஆப்போசிட்டாக இருந்தது. அப்போ அந்த பத்திரிகை படிக்க மாட்டான், இவன் தாண்டா அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால அந்த ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு இருக்குது.
இங்கே சொல்கிற மாதிரி இதில் நிறையா வந்து உள்ளடி வேலைகள் நடக்குது, பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸ் இருக்குது, நான் இதெல்லாம் மறுக்கவே இல்லை, அது இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தவரை பெரும்பான்மையான சேனல்கள் வந்து ஓரளவு வந்து நியாயமாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களோட மூடை தான் அவங்க சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம் சார். நீங்கள் சொன்னீங்க மோடி மேஜிக் வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. கடந்த 2 ஆண்டுகளில் வந்து இங்கே இருக்க திமுக அரசுக்கு வந்து மத்திய அரசு பல நெருக்கடிகளை கொடுத்துட்ருக்கு. பல ரெய்ட் பண்ணாங்க, பல பேரை கைது பண்ணாங்க. ஆனால் அதையெல்லாம் கடந்து இன்னும் திமுகவுக்கு 35 சீட்டாவது வரும் அப்படின்னு இந்த எக்ஸிட் போல்லாம் சொல்லிட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம். அப்படி பார்த்தா ஸ்டாலின் வலிமையான தலைவராக தானே இருக்காரு அர்த்தம். நீங்கள் கேட்டது வந்து ஒரு ரொம்ப நல்ல கேள்வி. இது ஸ்டாலின் வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக லீடராக இருக்கீங்கன்னு கேட்குறீங்க. எஸ், பவர்ஃபுல் லீடர் தான் இருக்கார். காரணம் என்னென்னா, எப்படி நான் சென்ட்ரலுக்கு நம்ம பேசும்போது சொன்னேனோ, மோடிக்கு எதிராக மோடி மிகப்பெரிய தலைவர் அப்படியா இல்லையா அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி எதிர யாருமே சரியா இல்லை. அதனால இவர் பெரிய தலைவராக தெரிகிறாரு. என்ன எதிர யார் நிற்கிறாங்கிறத பொறுத்தா நம்ம வந்து இவரை யோசிக்க முடியும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஸ்டாலினுக்கு எதிராக வந்து இங்கே சரியான தலைமை இல்லை. இப்போ இந்த தமிழ்நாட்டில் இப்போ எலெக்ஷனில் 35 சீட்ஸ் சொல்கிறீங்க நீங்கள். இந்த 35 சீட்டு தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்சம் அதை 35ங்கிறது சொல்ல போனால் 39 கூட ஆகலாம். பாண்டிச்சேரி நமச்சிவாயம் மட்டும் ஜெயிச்சு முடிச்சு விடலாம். அதுவும் நடக்கிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாண்டியில் நமச்சிவாயம் ஜெயிப்பார்னு சொல்கிறாங்க பிஜேபி ஒன்று. ஸோ எதுவுமே சொல்ல முடியாது. இந்த போல் படி 35 சீட் வச்சுருங்க. இதில் என்ன விஷயம்னா, இதில் வந்து அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைத்திருந்தால், ஏன்னா அது ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸ் ஆகும். தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் ஆல்மோஸ்ட் சரிசமமான ஒரு 1.5% தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதிமுகவும் பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக இவங்கெல்லாம் கூட்டணி வச்சுருந்தாங்கன்னா, இதெல்லாம் ஒரே அலையன்ஸாக இருந்தால் திமுக வந்து 35 சீட்டுங்கிறது நிச்சயமாக நடக்காது. என்னை பொறுத்தவரை சொல்கிறேன். திமுக மேபி ஏதாவது ஒரு 14, 15 அதில் 20 சீட்டுக்குள்ளே தான் வரும். 20 சீட்டு இல்லை. அப்படி இருந்தாக்கா ஏடிஎம்கே கிட்ட முஸ்லீம் ஓட்டுலாம் போயிருக்கும். இல்லை, அது ஏடிஎம்கே கிட்ட முஸ்லீம் ஓட்டு போனாலும் சரி, ஏடிஎம்கேக்குன்னு ஒரு ஹார்ட்கோர் ஓட்டுலாம் இருக்குல்ல, ஏடிஎம்கே ஓட்டுனே ஒரு வெறி பிடிச்ச ஓட்டு இருக்குல்ல, அது ரைட் ஃப்ரம் த டே ஒன் ஜெயலலிதா காலத்துலேருந்து இருக்குல்ல, அந்த எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஜெயலலிதா காலத்துலேருந்து இருக்குல்ல ரெட்டையில ஓட்டு எங்கே போச்சு? ரெட்டையிலுக்குன்னு ஒரு ஓட்டு இருக்குது. அது வந்து சாதாரண கூலி தொழிலாளிகள், தலித்துகள், வேலை செய்கிறவங்க எல்லாரும் ஓட்டு இருக்குல்ல. அந்த நீங்கள் சொல்கிற சிறுபான்மை ஓட்டு இங்கே விலகி போனால் கூட இங்கே விழுந்திருக்கும். இப்போ வந்து அதில் என்ன ஆச்சுன்னா, இவங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக தப்பு பண்ணிட்டாங்க. அதில் அண்ணாமலைக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் நிறையா வந்து டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் வந்துருச்சு. அண்ணாமலை கொஞ்சம் தன்னுடைய எல்லை மீறி பேசிட்டார். நாளைக்கு இவங்களோட அலையன்ஸை வச்சுக்கணுங்கிறத பற்றி யோசிக்காத பேசிவிட்டார். ஏன்னா நம்ம கரையேறத்துக்கு இப்போதைக்கு அவங்கள வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்காமல் தமிழ்நாட்டில் நம்ம தனியாக நின்று பார்த்துருவோம். மேபி சென்ட்ரல்லேருந்து அப்படி உத்தரவு வந்திருக்கலாம், நம்ம முதல்ல சொன்னபடி ஏதோ ஒரு காரணம். பட் 2 பேருமே வந்து அந்த அலையன்ஸை சரியாக வச்சுருந்தா தமிழ்நாட்டில் வந்து அவங்க அந்த அலையன்ஸுக்கு இன்டாக்டாக இருக்குது. டிஎம்கேயோட அலையன்ஸ் வந்து இன்டாக்டாக இருக்குது. வலது இடது திருமாவளவன் கட்சி, காங்கிரஸ் இன்னும் பழைய ஆட்கள்லாம் ஓட்டு போகிறாங்களே, அதுமாதிரி அது ஒரு அந்த கட்டமைப்புக்கு செதறலை. அதே சமயம் இங்கே வந்து செதறிடுச்சு. இவங்க எல்லாம் போயிட்டாங்க. அதனால என்னாச்சு, எல்லாரும் பிரிஞ்சு போய் ஒன்றுமில்லா போயிட்டாங்க. இப்போ நீங்கள் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்க்க போகிறீங்க, எல்லாம் நல்ல ஓட்டு வாங்கி தோக்க போகிறாங்க இவங்க ஆப்போசிஷன் சொல்கிறேன். ஸோ ஸ்டாலின் நல்ல தலைவராக உருவாயிட்டாரா அப்படின்னா, இந்த சீனரியோட ஒரு நல்ல தலைவராக உருவாயிட்டார். அவர் வந்து தன்னுடைய கூட்டணியை கலைஞரை தான் செய்வார். கலைஞர் வந்து சின்ன ஒரு தலைவராக விட்டு வைக்க மாட்டார். அவர் வந்து எப்பயுமே எல்லாரையும் ஒன்றா அணைச்சி கொண்டு போனோம். அது அவரோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். அந்த ஒரு தலைவர் கையில் ஒரு 5000 ஓட்டுன்னு அதையும் விடணும்னு நினைப்பார். ஏன்னா பல 2000, 3000 தோற்றுருக்கு. அதனால் அவர் வந்து உறுதியாக இருப்பார். அந்த ஸ்ட்ராட்டஜி அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டார். ஸ்டாலின் வந்து எதிரணிகளுடைய பலவீனத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டார். அந்த விதத்தில் பார்த்தா ஒரு வலிமையான தலைவராக தான் உருவாகியிருக்காரு. அது வந்து அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. அது வந்து அவர் அப்பாட்டேருந்து அவர் எடுத்துக்கொண்டு அந்த நல்ல குணங்கள், மோரோவர் திமுகவோட ஸ்ட்ரக்சர் இருக்குது பாருங்கள், அது வந்து 50 வருஷ ஸ்ட்ரக்சர். அந்த கட்டமைப்பை வந்து அவ்வளோ ஈஸியாக உடைக்க முடியாது. அண்ணா காலத்துலேருந்து கலைஞர் காலத்துலேருந்து போட்ட ஒரு ஸ்ட்ரக்சர், அதை வந்து ரொம்ப காலமாக கட்டி காத்தவர். ஆனானப்பட்ட எம்ஜிஆர் வந்து தொடர்ந்து ஜெயிச்ச போதே கூட அந்த ஸ்ட்ரக்சரை உடையலையே, கலைஞர் பார்த்துட்டாரு. அதை இவர் வந்து கரெக்டாக அந்த ஹையார்கி கரெக்டாக வந்துட்டுருக்கு, கரெக்டாக பார்க்குறாரு. கட்சியில் உள்ள கட்டமைப்பு, மாவட்ட செயலர் எல்லாரையும் சரியாக அனுசரித்து கொண்டு போகிறாரு. ஸ்டாலின் வந்து அந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்கார். அந்த விஷயத்தில் எதிர்கட்சிகள் கோட்டை விட்டாங்க. ஸோ ஸ்டாலினுடைய வலிமைங்கிறது எதிர்கட்சிகளுடைய வீக்னஸ்.
இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்து அப்படியே பிரதிபலிச்சுனாக்கா தேர்தல் முடிவுகள்ல தமிழ்நாட்டுல அதிமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பிஜேபி இன்னும் உள்ள போந்து ஏடிபியை உடைச்சு இல்ல அது எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காங்க, பிஜேபி வந்து நல்ல ஓட்டு வாங்கியிருக்காங்களா, எத்தனை தொகுதியில் பிஜேபி மட்டுமே நல்ல ஓட்டு பர்சன்டேஜ் இருக்கு. நீங்க கேட்குற கேள்வி பதில் பிஜேபி எத்தனை பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்கிறது பொறுத்து இருக்கு. தனியாவே ஒரு நல்ல ஓட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணாமலை மாதிரி ஒரு சில பேர் ஜெயிச்சிருந்தாங்கன்னு வச்சுங்க, திரும்ப அதிமுக உடைக்கிறது இன்னும் ஆமா அதாவது எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கிறது பொறுத்து இருக்கு. பிஜேபி நல்ல ஓட்டு வாங்கி அட்லீஸ்ட் 2 சீட்டு பிஜேபி 2 சீட்டு ஜெயிக்குது, ஏடிஎம்கே 2 சீட்டு ஜெயிக்குது, பிஜேபி நிறைய தொகுதியில் நல்ல ஓட்டு வாங்கிருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ நிச்சயமா வந்து ப்ராப்ளம் வரும். அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையான அதிமுக ஒரு நெருக்கடி வர வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா பார்த்தா பிஜேபி ஜெயிக்கக்கூடாதுன்னு திமுக மட்டும் இல்ல அதிமுக வந்து ஆசைப்படும் நினைக்கிறீங்க? ஆமா அப்படிதான். ஏன்னா வந்து அவங்களுடைய சர்வைவல் கொஸ்டின் இது. இதனால வந்து தமிழ்நாட்டில் டிஎம்கே ஏடிஎம்கே நம்ம 2 பேரும் சண்டை போடுவோம், ஆனால் நமக்குள்ள ஒருத்தர் தான் வருவோம்னு நினச்சிருந்தாங்க. இப்போ வந்து 3ஆவதா ஒருத்தர் வராரு. அதனால இது என்ன வேணா நடக்கலாம். சப்போஸ் இந்த தேர்தலில் வந்து பர்சன்டேஜ் ஓட்டு வந்து சாலிடாக இருக்கணும். சப்போஸ் பிஜேபி வந்து ஒரு 15% வாங்கிடுதுன்னு வச்சுங்க, 15% நல்லா ஓட்டுது, அந்த மாதிரி வாங்கிடுது, அதாவது ஒரு சீட் 2 சீட் ஜெயிச்சு 15% வரணும் வாங்கிடுதுன்னா, ஏடிஎம்கே 18% ரொம்ப ஆல்மோஸ்ட் கிட்டக்க வந்துட்டாங்கன்னு வச்சுங்க. அப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஏடிஎம்கேக்கு. அந்த தலைமையில் வந்து தலைமைக்கு எதிராக கலக குரல் ஏற்படலாம், கலக குரல் எழலாம். அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் உள்ள வர ட்ரை பண்ணலாம். ஓபிஎஸ் மறுபடியும் வந்து தினகரன் கூட அதிமுக கைப்பற்றலாம். ஆமா, தர்ம யுத்தத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு வரலாம் இவரு. இந்த மாதிரி வந்து கட்சியை கைப்பற்ற ட்ரை பண்ணலாம். அப்புறம் வந்து மறுபடியும் பழையபடி வந்து புது வழக்குகள் போடலாம். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட்லாம் தமிழ்நாட்டில் நிச்சயமா ரெட்டைலையை முடக்கலாம். இந்த மாதிரி சில இதெல்லாம் நடக்கலாம். எல்லாமே எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு உள்ள நம்ம ட்ரெண்டை பார்த்தா பிஜேபி வந்து சேஃபா ஆட்சி அமைச்சிரும். அது 303 போன தடவை 303 வந்து பாருங்க, அந்த பேர் 303 பிளஸ் ஒரு 50 வந்து பாருங்க, அதுவா அப்படிங்கிறது அது ஒரு நிறைய $1 மில்லியன் கொஸ்டின் தான். ஆனா போற போக்க பார்த்தா அது குறையும் தான் தோணுது. பார்ப்போம், நம்ம தேர்தல் முடிவு அன்னைக்கு பார்ப்போம். நன்றி.